எங்கே செல்கிறது தமிழ்நாடு என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக கவலை அளிக்கின்ற விஷயமாக நாம் பார்க்கப்படுவது தமிழகத்திலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு இன்றைக்கு அதை எப்படி கையாளுகிறது என்கின்ற விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இது குறித்து விரிவாக எடுத்து வைத்தும் கூட அதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுப்பதற்கு முன்வரவில்லை. இன்றைக்கு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்ற அடிப்படையிலே திமுக கட்சியைச் சேர்ந்தவரே 70,000 கோடிக்கு போதைப்பொருள் கடத்தி இன்றைக்கு அது விசாரணையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட 150 கோடி போதைப்பொருள் பறிமுதல், இலங்கைக்கு கடத்த முயன்ற 150 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதலை செய்திருக்கிறது. இது மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எதிர்கால இளைஞர் சமுதாயத்தை போதையின் பாதையிலிருந்து மீட்டு ஒளிமயமான எதிர்காலம் அவர்களுக்கு உருவாக்கி தருகின்ற பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருப்பதை போல இந்த அரசுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த அரசு உணர்ந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆகவே போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு நசுக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். போதைப் பொருட்களுடைய பயன்பாடு மனதையும் உடலையும் பாழ்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய எதிர்காலத்தையே சீரழித்து விடுகிறது. அதனால்தான் போதைப் பொருள் கடத்தலை பெரும் குற்றமாக கருதி கடுமையான தண்டனையை இன்றைக்கு சட்டத்திலே விதிக்கக்கூடிய நிலையிலே கூட கஞ்சா, அபின், கொகைன், எஸ்எஸ்டி, கத்தடீன் என போதைப் பொருட்களில் பல ரகம் இருந்தாலும் மாத்திரை வடிவிலும் இன்றைக்கு போதைப் பொருள் சர்வ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இளைஞர்களை பேரழிவுக்கு இழுத்துச் செல்லும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒழிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து சட்டமன்றத்திலும் மக்கள்மன்றத்திலும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டாலும் இன்றைக்கு அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாநாட்டிலே கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறத்திலே நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இது தெரிந்தாலும் கூட உண்மையில் எப்படி தமிழகம் சீரழிந்திருக்கிறது என்பதையும் இது எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஆகவே மாவட்ட கலெக்டர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது போதைப்பொருள் நடமாட்டம் அறவே இல்லை, முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிற அது கோரிக்கையா, கட்டளையா, உத்தரவா, அறிவுரையா என்ற ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளிலே மட்டும் போதைப் பொருட்கள் கடத்தியதாக 2800 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 7000க்கும் அதிகமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவித்தாலும் இதில் 4000க்கும் மேற்பட்டவர்கள் அசாம், ஒடிசா, மணிப்பூர், மேகாலயா மாநிலங்களிலே வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள். சமீப காலமாக போதைப் பொருட்கள் தொடர்பான பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் பாய்ந்து வருகின்றன. கோவை, சேலம் உள்பட பல மாவட்டங்களில் அண்டை மாநிலங்களில் இருந்து கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்கள் பிடிபட்டுள்ளன என்று செய்திகள் வெளியானாலும் கூட இதுவரை தமிழக அரசியல் வரலாறு காணாத வகையில போதைப் பொருள் நடமாட்டம் சர்வ சாதாரணமாக தங்கு தடையின்றி மாணவ செல்வங்களை, இளைஞர்களை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை சீரழிக்கிற இந்த நாசகார சக்திகளிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க
இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க முன்வருவாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.